ஹாய் எவ்ரிவன். நேத்து பாருவோட பாட்காஸ்ட்டை பத்தி பேச போறோம். வைப் வித் பாருல இருக்குது ஒரு பார்ட் தான் வெளியில வந்திருக்கு. பாரு அண்ட் கம்ருதீன் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு சிட் சாட் மாதிரி பண்றாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சே வந்துட்டு போயிடுச்சதுல. அடுத்தது வந்துட்டு பேசுறப்போ எனக்கு வந்துட்டு ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? லைக் ரெட் கார்டுன்றது வந்துட்டு சாதாரண விஷயம்தான் வச்சுக்கோங்க. அது யார் கொடுக்குறாங்கன்றத பொறுத்து தானே எல்லாமே. இப்ப கமலாசன் கொடுத்தாக்கா கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். இது விஜய் சேதுபதி ஒரு டம்மி. அந்த டம்மி கொடுக்குறப்ப அதுக்கு என்ன சொல்றது, ஒரு ட்ராஃபிக்கும் வர்த் இல்ல, ரெட் கார்டுக்கும் வர்த் இல்ல அப்படின்றது தான். இப்போ எத்தனை பேருக்கு வந்துட்டு அந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட ட்ராஃபி பத்தி நீங்க பெருமையா பேச தோணுது? அதே மாதிரி தான் இந்த ரெட் கார்டும். சோ இதுல ஒண்ணும் கிடையாது. இப்ப இதுல வந்துட்டு என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, மக்கள் ஆதரவு இல்லைன்றது வெளிப்படையா நல்லா தெரியுது எல்லாருக்கும். சோ இதுலதான் வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம் பேசுறப்போ ரெட் கார்டு வாங்கினவங்களுக்கு அது எப்படி ஃபேன்ஸ் மீட் எல்லாம் வைக்கலான்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது. ஃபேன்ஸ் இருக்காங்க, வைக்கிறாங்க. உனக்கு ஒண்ணும் கிடையாது, எதுக்கு உனக்கு வைக்கணும் அப்படின்றதுதான். நீங்களா ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், குடும்பமா வந்து உட்காந்துன்னா அண்ணனை கூப்பிட்டு தம்பியை கூப்பிட்டு நான் லாயர்ன்னு சொல்லு, நான் இன்ஜினியர்னு சொல்லுன்னுட்டு நீங்களா உட்காந்து ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு பேச சொல்லி தற்பெருமை அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க கிடையாதுன்றதுதான். சோ இதுல என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க அந்த பேசுறப்போ வந்துட்டு பிக் பாஸ் பத்தி பேசுறப்போ பாரு சேஸ், நீ இறங்கின உடனே அந்த கார் டாஸ்க பத்தி பேசுறாங்க. சோ பாரு சேஸ், நீ காரை விட்டு இறங்கின உடனே நானும் இறங்கி இருக்கணும், அந்த மூணு பேர்கிட்ட மாட்டிட்டு நான் படாத பாடு பட்டுட்டேன். அப்ப அது சொல்றப்போ கம்ருதீன் இஸ் ஜென்யூன்லி சேயிங் இட். நான் வந்து அந்த இன்சிடென்ட் ஆனப்பவே இறங்கி இருக்கணும். ஏன்னா நான் டிடிஎஃப் வின் பண்ண போறது இல்ல. சோ அந்த இன்சிடென்ட் ஆனப்பவே இறங்கி இருக்கணும். எஸ், இன்சிடென்ட் ஆனப்பவே நீ இறங்கி இருந்தாக்கா இவ்வளவு பெரிய டிராமா நடந்திருக்காது. அதுதான் நான் சொல்லுவேன். இந்த தைரியம் வந்திருக்காது. நீ கூட அங்க இறங்கி வந்துட்டல்ல, டிராமா பண்றதுக்கு என்ன சொல்றது, கண்ணு காட்டி கொடுத்துருவோன்னுட்டு அந்த டிராமா பண்றதுக்கு யாருக்கும் அங்க வந்திருக்காது. இதுல வந்து நாட் ஒன்லி சாண்ட்ரா, பிகாஸ் விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் ஆளே. அதுல அந்த கல்பிரிட்டே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா விட விக்கல்ஸ் விக்ரம் தான். ஏன்னா அவன் தான் வந்துட்டு ஐயோ விழுந்துட்டாங்க விழுந்துட்டாங்க, தண்ணி எடுத்துன்னு ஓடுற மாதிரி என்ன வர்றான், ஓடி வரான். ஐயோ ஃபிட்ஸ் ஃபிட்ஸ் ஃபிட்ஸ், அவங்களுக்கு வாயில நுர தள்ளிடுச்சு. ஃபிட்ஸ் ஃபிட்ஸ்ன்ற வார்த்தை நீ ஏன் ரெஜிஸ்டர் பண்றன்றது தான் நான் கேட்கிறேன் நான். ஸோ அப்பதான் வந்துட்டு இஷ்யூ சீரியஸ்ன்னு ஆகுது. ஆனா ஃபிட்ஸ்ன்னு சொல்லியும் வந்துட்டு எப்போ வந்தாங்க அங்க மெடிக்கல்ஸ்ல இருந்து? ஸோ எல்லா கேமரா ஃபோக்கஸ் ஆகுது, எல்லா ட்ராமா அவங்க பார்க்குறாங்க. அண்ட் ஆனால் இதுக்கு வந்துட்டு அந்த பிக் பாஸ் வாய்ஸ் சாஷோவும் உடந்த, விஜய் சேதுபதியும் உடந்தன்றது தான் வந்துட்டு கேவலத்தின் உச்சம் அது. எதுக்கு இதை சொல்றேன், இந்த வாய்ஸ் எதுக்கு சாஷோ சொல்றேன் அப்படின்னா, அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்போ மெடிக்கல்ஸ்ல இருந்து வந்த ஒரு 10 மினிட்ஸ்லாம் சாண்ட்ரா நலமுடன் திரும்பினார், ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. அது அங்க அதுக்கப்புறம் சாண்ட்ராவை காட்டுறப்போ அந்த மாதிரி மேக்கப் கூட கலையில, அந்த தண்ணி தெளிச்சதோட சரி, மேக்கப் கூட கலையில, மேக்கப்போட தான் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றது, ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க சபரி அண்ட் விக்கல்ஸ் கிட்ட. சபரியோட பால்ஸை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சமயக்கட்டுல போயிட்டு அவங்க சமைச்சுதான் அவங்களே ஒரு இதுல பேசியிருக்காங்க இப்ப வெளியில வந்து, ஆனா நம்ம பார்க்கல. ஸோ சமைச்சிருக்காங்க, சாப்பிட்டிருக்காங்க, பரிமாறி இருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. எப்படிங்க அது ஃபிட்ஸோ ஒரு பேனிக் அட்டாக்கோ வாட் எவர் இட் இஸ், இஸ் இட் பாசிபிள்? அந்த உடம்பு டயர்ட்னஸ், அந்த கை இப்படி விழுக்கு விழுக்குன்னு இழுத்துக்குச்சுனாக்கா அது எவ்வளோ டயர்டா இருக்கும் தெரியுங்களா? ஸோ இவன் விக்கல்ஸ் வந்துட்டு வெளியில வந்தும் வந்துட்டு அந்த டிராமாவை நிறுத்தல. என் கையில பார்த்தேன், அவங்க கண்ணு மேல போச்சுனாக்கா நான் கூட பண்ணி கட்டுறேன் நான். அப்ப அவங்க ஒரு நடிகையாச்சு, சீரியல் எல்லாம் நடிக்கிறாங்களே, அவங்களால பண்ண முடியாது கண்ணெல்லாம் மேல போற மாதிரி? என்ன சொல்றது, இவன் ஒரு பெரிய மகா நடிகன், இவன் ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கான் நம்மளுக்கு. ஓகே. இப்ப நான் எதுக்கு இதை விக்கல்ஸை பத்தி நான் பேச வேண்டியதுன்னா, ஃபேன்ஸ் மீட் எதுக்குன்ற மாதிரி ஒரு கேள்விகள். பாருவோட அம்மாவை பத்தி எல்லாம் வந்துட்டு வீடியோ போடுறது அந்த டீம். ஸோ நான் அறிவில்லடா உங்களுக்கு எல்லாம் அப்படின்றது தான் நான் கேட்பேன் நான். ஒரு கண்டஸ்டண்ட்டை பத்தி பேசுங்க, கண்டஸ்டன்ட் ஃபேமிலி பத்தி எல்லாம் பேசுங்க. இப்ப நாளைக்கு இவங்க யாருன்னா வந்துட்டு உங்க ஒய்ஃபை பத்தி எல்லாம் போட்டாங்கன்னா நல்லா இருக்குமா? ஏதோ நாங்க ஒரு நடந்த ஒரு சீனை, நீ ஏன்னா அவன் அழகுல மயங்கிட்டன்றதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கின்னு பொண்டாட்டிய இது பண்ணியே, அதெல்லாம் வந்துட்டு இவங்க எல்லாம் நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி அதுக்காக வந்துட்டு வேண்டாம், என்ன சொல்றது, நான் ஸ்கிரிப்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடும் அது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க பேசினாக்க
நீ அந்த திவ்யா பத்தி அந்த சண்டையில அப்ப நீ என்ன சொல்ற? என் ஒய்ஃபோட போட்டோ எல்லாம் தேடி எடுத்துருவாங்களோ இதுல இருந்து, நெட்ல இருந்து. சோ அந்த அளவுக்கு யோசிக்கிறாராமா இவரு. இப்ப இன்னைக்கு வராங்களே, இப்ப இந்த போட்டோ எடுத்தெல்லாம் போட மாட்டாங்களா? என்ன, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹாஷாவே பேச தெரியாதான். அவன் பண்ணது எல்லாமே மாமா மேல ஹாஷா பேசுனது. இதெல்லாம் அந்தம்மா அனிதா பேசுறது, அந்த மாதிரி ஒரு பேச்சுகள். ஓகே, இது எதுக்கு நான் பேசுறேன்னா, விக்கல்ஸ் விக்ரம அதிகமா பேசுறாரு, அதுக்காக நான் பேசுறேன், அவ்வளவுதான். நான் என்னன்றேன், நீங்க நீங்க என்ன பண்ணீங்களோ அதை பேசுங்க. நான் இதெல்லாம் பண்ணேன், நான் இப்படி எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் அங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நான் இப்படி இதெல்லாம் பிளான் பண்ணேன், அங்க போனாக எனக்கு ஈடான ஆட்கள் கிடைக்கல, நான் இதை பண்ணல, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த இன்சிடென்ட்க்கு இப்படி பண்ண, எதனா ஒண்ணு அதை பேசுங்கடா. அதை விட்டுட்டு என்னமோ உட்காந்து பாரு கம்ரு இதுன்னுட்டுன்னு உட்காந்துன்னு என்ன சொல்றது, டிராமா, அந்த அந்த டிராமாவை வந்துட்டு கண்ணை பார்த்த மூக்க பார்த்தன்னுட்டுன்னு உட்காந்து பேசிட்டு இருக்க. நீ தான் அங்க மெயின் கல்பிரிட்னே சொல்வேன் நான். ஃபிட்ஸ் வாயில நுர வந்துச்சுன்னு ரெஜிஸ்டர் பண்ண ஆளே நீ. இதுல பிக் பாஸ் வாய்ஸ் எதுக்கு இழுக்கிறேன்னாக்கா, இப்போ வந்துட்டு நீங்க வெளியில போகலாம், என்ன வீட்டின் எந்த இடத்துக்கு வேணா நீங்க போகலாம்னு சொல்லிட்டுன்னு, என்ன அங்க போயிட்டு கம்ருதீன் கூட பார்வதி கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி சபரி கிட்டயும் விக்ரம் கிட்டயும் இவர் சொல்றாரு, வினோத் கிட்டயும். அப்போ இப்ப இருக்குடா உனக்கு அப்படின்னுட்டுன்னு இவர் பெரிய ரவுடியாமா. இப்ப என்ன போன் உனக்கு கம்ருதீன் பண்ணாக்கா என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்கா, என்ன தலையை திருக்கணுமா என்னன்னுட்டுன்னு கேட்பேன் நட்டன். என்ன எல்லாம் ஒரு ஆளாடா. எனக்கு தெரியல, எனக்கு என்ன சொல்றது. உட்காந்து நின்ன ரவுடி மாதிரி வந்து பேசிட்டு இருக்க ஒரு ப்ரொஃபஷனல். நீ சொல்ற, நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்க, நான் இதை படிச்சிருக்கேன், லாயரா படிச்சிருக்கேன், ப்ரொஃபஷனலிசம் வேண்டாம் நீ பேசுறதுக்கெல்லாம். இல்ல நீ அங்க பண்ணியே அந்த எஃப்ஜேவை போய் லவ் பண்ணிட்டு வியனாட்ட சொல்றதெல்லாம் வந்துட்டு, இதெல்லாம் வந்துட்டு நீ படிச்ச படிப்புக்கு தகுமா? இல்ல கேக்குறேன் நானு. நீ எல்லாம் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் மீட் எப்படி வைக்கிறாங்கன்ற கேள்வி எல்லாம் நீ வேற கேக்குற நீ. சோ அன்னைக்கு வந்து கம்ருதீன் சொன்ன மாதிரி இறங்கி போயிருந்தாக்க அந்த இன்சிடென்ட் வந்துட்டு தடுத்து நிறுத்திருக்கலாம் அப்படின்றது. இன்னொரு விஷயம், பாரு பேசினது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல கனி வீடியோ போட்டிருக்கோம், கனியோட போட்காஸ்ட பத்தி பேசியிருக்கோம், அதை பத்தி போட்டிருக்காங்க. ஹூ த ஹெல் யூ ஆர் கனி? ஒரு ஃபெமினிசம் டிசைட் பண்றதுக்கோ ஒரு பெரியாரிசம் டிசைட் பண்றதுக்கோ நீ யாருன்னுட்டுன்னு கேட்கிறோம். லைக் எனக்கு வந்துட்டு பெரியாரிசம் எல்லாம் எனக்கு தெரியாது, நான் படிச்சில்ல, நான் எனக்கு அதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு அதுல. நான் பெரியாரிஸ்ட் கிடையாது. ஸோ எனக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு இதுல வந்துட்டு கலாச்சாரம் அதெல்லாம் இருக்கு. ஸோ எனக்கும் அந்த அந்த வேவ் லென்த் கிடையாது. பட் நான் எந்த இடத்துலயுமே வந்துட்டு பெரியார தரம் தாழ்த்தி எல்லாம் பேசினதும் கிடையாது. ஏன்னா நிறைய பீப்புள் பிலீவ் சம்திங், தே ட்ரஸ்ட் சம்திங், தே ஃபாலோ. அவர் சொன்னது பெண்கள் படிக்கணும்ன்றத முதற்கொண்டு, பெண்கள் வந்துட்டு என்ன சொல்றது, தனக்காக தன்னோட இதுக்காக வந்துட்டு ஃபைட் பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்றது எனக்கு பிடிச்சிருந்தது, அவ்வளவுதான். அவ்வளவுதானே தவிர வந்துட்டு ஐ ஒன்ட் கோ இன்டு ஆல் தோஸ் திங்ஸ். அதே மாதிரி இந்த ஃபெமினிசம் பத்தியும் வந்துட்டு நான் ரொம்ப அதிகமாலாம் நான் பேசவே மாட்டேன் நான். ஓகே, நான் ஒருவேளை வந்துட்டு நான் அந்த மாதிரி ஒரு இதுல நான் வாழ்ந்திருக்கலாம். ஸோ அந்த இதுல நான் அதெல்லாம் நான் பேசுறது இல்லை நான். ஸோ இவங்க வந்துட்டு கனி வந்துட்டு ஒரு ஃபெமினிசம் பத்தி பேசுறாங்க, ஒரு பெரியாரிசம் பேசிட்டு பார்வதிக்கு என்ன அருகதை இருக்கு அதுல இருக்கிறதுன்ற மாதிரி அவங்க ஒரு கொஸ்டின் யூஸ் தட் வேர்ட் அருகதை, பட் ஷி மென்ட் இட். அந்த அந்த மாதிரி கேள்வி கேட்கிறப்போ நீ நீ யாருமா அப்படின்றத கேட்குற. லைக் பார்வதி கிட்ட வந்துட்டு பார்வதி வந்துட்டு நான் வெஜிடேரியன் சொல்றப்போ நான் உன்னை நான் வெஜிடேரியன் நினைச்சிட்டேன் அப்படின்னுட்டு இந்த அம்மா சொன்னாங்களாம் ஃபர்ஸ்ட் டேவே இதெல்லாம். அப்போ வந்துட்டு அது எப்படி ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க, ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கொஸ்டின் பண்ணாங்களாம். அப்போ அதுக்காக இவங்க சொல்றாங்க, என்ன சொல்றது, அப்போ ஏன் கேட்கிறப்போ வந்துட்டு இவங்களோட சமூகத்தை பத்தி பேசுறாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, அவங்க சமூகத்துக்கு முன்னாடி சைவம்னுட்டு வருதுங்க. சோ அதனால வந்துட்டு அவங்க அவங்களோட ஜாதியை பத்தி பேசியிருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். சோ சைவ சோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு நாங்க சைவம், நாங்க அசைவம் சாப்பிட மாட்டோம்ன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல எந்த தப்பும் கிடையாது. இதுக்கும் வந்துட்டு பெரியாரிசம்க்கோ ஃபெமினிசம்க்கோ என்ன இதுன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து அப்போ வந்துட்டு பார்வதி ஷீ இஸ் ஆன்சரிங் ஃபார் திஸ் நவ் இன் பாட்காஸ்ட். என்னன்னாக்கா
ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில இருந்து வந்த நானும் மாறி இருக்கேன், பெரியார் இது பிரகாரம் வந்துட்டு நான் மாறி இருக்கேன்னாக்க அது வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு பெரியாரிசம் ஃபாலோ பண்ணவங்களை விட ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில இருந்து ஒருத்த மாறி இந்த மாதிரி நான் ஒரு வழிக்கு நான் போயிருக்கேன், ஐ எம் ஃபாலோயிங் திஸ்ன்றப்போ நான் தான் அதை பேசணும்னாக்க யா கரெக்ட், ஒன்லி ஷீ ஹேஸ் டு ஸ்பீக் அபவுட் இட் அப்படின்றேன் நான். எனக்கு பிடிக்கல, நான் தூரம் விலகிட்டேன். எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் வேண்டாங்க சுதந்திரம். நான் இப்ப இருக்கிறது எனக்கு ஐ எம் ஓகே வித் வாட் ஐ எம் ஹேவிங். எனக்கு ஓவர் சுதந்திரம் அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்றத நான் வந்து டிசைட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி இருக்கணும் நான் டிசைட் பண்ணிக்கிறேன். யாரோ வந்துட்டு நீ பண்றது தப்பு அப்படின்றத சொல்லவும் வேண்டாம். லுக், என்ன என்ன சொல்றது, லவ் அந்த இதெல்லாம் கூட நான் எடுத்துக்கினா லைக் ஹஸ்பண்ட் இருந்தப்போ அது வேற, இப்போ வேறன்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் வந்துட்டு எனக்கு வந்து ஹி ஹஸ் டோட்டலி கான்ன்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு தோணாது எப்பவுமே. ஹி இஸ் தேர் சம்வேர் வாட்சிங் மீ அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு அந்த ஃபெமினிசம் பெரியாரிசம்லாம் இதெல்லாம் வராது. என்னோட நம்பிக்கைன்றது வேற, உங்களோடதுன்றது வேற. நான் உங்களை என்னைக்குமே வந்துட்டு தாழ்வா பேசினது இல்லை. ஸோ நீங்களும் வந்துட்டு எங்களோட சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். என்னோட இது ரொம்ப சிம்பிள். ஸோ பார்வதி தான் அதை பேசணும். ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில வந்த பொண்ணு வந்துட்டு இந்த அளவுக்கு முன்னேறி போயிருக்கான்றப்போ பார்வதி ஹேஸ் டு ஸ்பீக் அபவுட் இட். ஸோ நத்திங் ராங் இன் தட். அதே மாதிரி ஃபெமினிசம் பேசுறாங்க, ஆனா இவங்க எல்லா பெண்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா என்ன சொல்றது, எல்லா பெண்களும் வந்துட்டு இந்த ஒரு பெண்ணை வந்து கார்னர் பண்ணி என்ன சொல்றது முடக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம். அதை எதிர்க்க கூடாதான்றதுதான். இப்ப இந்த பெண் வந்து அடுத்தவங்களை பத்தி வந்து புரளி பேசுனாக்க பரவாயில்ல, அந்த புரளி பேசுறவங்களை வந்துட்டு கொஸ்டின் பண்றப்போ வாட்ஸ் ராங் இன் இட்னு கேக்குறேன். திஸ் இஸ் ஃபெமினிசம்ன்றேன் நான். தனக்கு தனக்கு ஒரு பிரச்சனை, தன்னை பத்தி பேசுறாங்க, தன்னை பத்தி இழிவா பேசுறாங்க, அவங்கள கேள்வி கேட்கிற அப்படின்றப்ப அது எப்படிங்க அது இதாகும், தப்பாகும்? அது அது ஃபெமினிசம் தானேங்க. அது நான் காப்பாத்திக்கிறதுக்கு, என்ன நான் ப்ரூவ் பண்றதுக்காக நான் அந்த கேள்விகள் எல்லாம் அவங்க கிட்ட வைக்கிறேன், அவங்கள பத்தி பேசுறேன்றப்ப என்னங்க தப்பு இருக்கு? அண்ட் கனி என்ன சொல்றது, நீ ரெண்டு பசங்க வச்சிட்டு இருக்க, ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சிருக்க, அப்புறம் வந்துட்டு நான் ராஜமாதா அம்மா தாய் இது அதுன்னுட்டு உட்காந்துட்டு இருக்க அந்த ரெண்டு சிஸ்டருங்களை வச்சுட்டு நீ அதோட நீ நிறுத்திக்கோ. நீ தேவையில்லாம வந்துட்டு பாரு ஃபெமினிஸ்டா இல்லையா, பாரு பெரியாரிஸ்டா இல்லையான்ற அந்த அனலைசேஷனுக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நீ வராத. நான் என்னன்றேன், நீ ஒரு அன்பு கேங்குன்னு அங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தல்ல, அதை வரைக்கும் பேசு. இப்போ எதுவும் கிடையாது உன்கிட்ட பேசுறதுக்கு, நீ ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே கிடையாது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நீ என்ன பேசணும் அப்படின்னா, உன்னோட அன்பு கேங்ல நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்றத அது பேசுங்க. அவ்வளவுதான் நீங்க செஞ்சது அந்த பிக் பாஸ்ல. சோ அதையாச்சும் பேசி தொலைங்க. அதை விட்டுட்டு எதுக்கு திரும்ப 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 இந்த பொண்ணை வந்துட்டு, இந்த பொண்ணு யார் பேச்சுக்கோ போறதே கிடையாது. அப்படி இருக்கும் போது டீசென்ட் சின்ன பொண்ணு கனி, உன்னை கிழவின்னு சொன்னதுக்கு உனக்கு அவ்வளவு கோவம் வந்தது. இது சின்ன பொண்ணு. இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு பேசுறதுல உனக்கு என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னு நான் கேக்குறேன் நான். இவ ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறதுல உனக்கு என்ன அஃபெக்ட் ஆகுது? வை யூ டாக்கிங் இல் அபவுட் ஹர் அப்படின்றது தான் நான் கேக்குறேன். இதுல வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த மதர் தெரசா போர்வையை போத்திக்கிறாங்க, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, இவங்கள மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஷி ரிப்ளைட் ஆக்சுவலி. ஷி கேவ் பேக் ஆன்சர். அந்த அதர் திங் வந்துட்டு இன்னொரு விஷயம் பேசுறப்போ அந்த ஸ்டார்ட் மியூசிக் பத்தியும் வந்துட்டு ஷி செட். அதுல என்னத்துக்காக வந்துட்டு அந்த சோ கால்டு அந்த டைட்டில் வின்னர் திவ்யா வந்து கம்ருதீன் கர்ச்சிஃப் எல்லாம் கொடுக்குற, வெளியில போய் பஞ்சாயத்து ஆகாதான்னுட்டுன்னு கேக்குறாங்க. எதுக்கு இதெல்லாம்? நான் உன்னை ஒரு ஆளா கூட நான் மதிக்கல, நீ எதுக்கு என்னை பத்தி பேசுறேன்னா யா கரெக்ட், வை யூ பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் ஹர்ன்றத நான் கேட்கிறேன் நான். இப்ப கம்ருதீன் அங்க போனதுனால நீங்க கம்ருதீன் கிட்ட பேசுறீங்க அப்படின்றதுனால நீ அந்த இடத்துல வந்துட்டு பாருன்ற ஒரு பேரை ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரு ஹேஷ்டேக் போட்டாதான் வந்து அந்த ப்ரோக்ராம் கூட ஓடுமான்னு கேட்கிறேன் நானு. இப்ப அங்க பாரு பாருன்னுட்டு நீங்க போட்டு அந்த என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாதான் அந்த ஸ்டார்ட் மியூசிக் கூட ஓடுமான்றத நான் கேள்வி கேட்கிறேன் நானு. சோ அங்க போய் வந்துட்டு என்ன சொல்றது, பாரு பாரு பாரு. சோ பிக் பாஸ் 9னா வந்துட்டு ஒன்லி பாரு தான். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம். சோ அதுக்கும் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக பேசுறீங்க?
நான் பாட்டுன்னு எங்கேயோ போயிட்டு இருக்கு, நான் என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டு இருக்கேன். நீங்க எதுக்காக என்னை பத்தி பேசுறீங்க அப்படின்றதுதான். சோ என்ன சொல்றது, திவ்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சுக்கு நம்ம போயிடுவோம் வெளியில வந்த உடனே நினைச்சாங்க. கடைசியில போய் ஸ்டார்ட் மியூசிக்ல போய் உட்காந்துருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ். இவ்வளவுதான் நடந்தது இந்த பாட்காஸ்ட்ல ஆக்சுவலி. அடுத்த இது எபிசோட் வரட்டும், அதை பத்தி பேசுவோம். ஸோ இனிமேல் தொடர்ந்து பேசுறதுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். So thank you.